கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே யாக்கோபின் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டதான சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யாக்கோபு மிக தெளிவாக ஒரு வாழ்க்கையை பற்றி சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, எத்தகைய நிலை கொண்டது என்று. இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணுறாங்க, நான் இதை செய்வேன் அதை செய்வேன், நான் இப்படிப்பட்டதான காரியத்தை நான் செஞ்சு முடிச்சிருவேன்னு சொல்லிட்டு தங்களுடைய சுய சாமர்த்தியத்தினாலும் சுய பலத்தினாலும் நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். அவர்களெல்லாம் பார்த்து ஆண்டவரே மதிகேடர் தான் சொல்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறாரு, உங்களுடைய வாழ்க்கை எத்தகையது, எப்படிப்பட்டவன் வாழ்க்கை. இன்றைக்கு இருக்கிறோம், நாளைக்கு என்ன எப்படியா இருப்போன்னு தெரியாது. வசனம் சொல்லுகிறது, அந்த வசனத்தை படிக்க விரும்புகிறேன். 13 மேலும் நீங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவேன் என்கிறீர்கள். கேளுங்க, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்சம் காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை குறித்து நல்ல தெளிவான ஒரு பிக்சர் காட்டுறாரு. வாழ்க்கை புகையை போல இருக்கிறதான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அதுக்கு மாற்றாக we are doing lot of planning is good. ஆனால் தேவ சித்தத்தின்படி நாம் திட்டமிட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்கணும். ஆண்டவரே, நான் இதை செய்ய போகிறேன், இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிறேன், ஒரு வீடு கட்டலான்னு இருக்கிறேன், ஒரு சொத்து வாங்கலான்னு இருக்கிறேன், என் மகளுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறேன், நான் எல்லா காரியத்தையும் இப்படியாக நான் செய்ய மனதில் இருக்கிறத ஆண்டவரிடத்தில் வைத்து அவரிடத்துல ஒரு அங்கீகாரம் பெற்று நாம் செய்வோம் என்று சொன்னால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். நாமவே நான் போவேன், நான் பிரயாணம் பண்ணுவேன், நான் ஒரு சொத்தை சம்பாதிப்பேன், வியாபாரம் பண்ணுவேன், பெருகுவேன் என்று சொன்னால் அதில் ஆசீர்வாதம் இருக்காது. ஆகவே யாக்கோபும் இங்கும் எச்சரிக்கிறார், நம்முடைய வாழ்க்கை புகையை போன்ற ஒரு வாழ்க்கை, சீக்கிரமாய் கடந்து போகும். ஆகவே நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையே ஒரு புகையை போன்றது, மறைந்து போகக்கூடிய வாழ்க்கை. ஆகவே நாம் ஜாக்கிரதையாக இருப்போம், ஆண்டவருக்குள் இருப்போம், ஆண்டவரை பற்றி பிடித்துக் கொள்வோம், அவருடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வோம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வேளையில் கூட விசேஷமாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எவ்வாறு திட்டமிடுகிறோம் என்கிற காரியத்தில் நாங்கள் நிச்சயமற்றவர்களாக இருக்கிறோம் ஐயா. பல நேரங்களில் நாங்களே இதை செய்வோம் என்று நினைக்கிறோம். இல்லையா, வசனம் சொல்லுது, அதை உங்களுடைய கரத்தில் கொடுத்து நாங்கள் செயல்படுகிறோம் ஐயா. ஆசீர்வதிங்க, நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, உங்களுடைய சித்தத்தின்படி எங்களை வழக்கு நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஆசீர்வாதமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்.